சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ப்ளீஸ் இன்டர்வியூ யுவர் செல்ஃப். என்னோட பேர் முத்துராஜ். என்னோட நேட்டிவ் சவுத் தென்காசி. நான் 2004 இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். என்னோட 21 வருஷம் கடந்து நான் 22வது வருஷம் பயணிச்சிட்டு இருக்கிறேன். எங்களோட குரூப் கம்பெனி ஸ்பீட் டீம் குரூப். இதில் வேரியபிள் செட்டர் எல்லாம் ரெனியூபிள் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் தான். ரென்ஃப்ரா எனர்ஜி இஸ் பார்ட் ஆஃப் மெயினாக வந்து விண்ட் அண்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விண்ட் அண்ட் சோலார் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா எல்லாமே பவர் செட்டாரை நம்பி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கமர்ஷியல் பில்டிங்ஸாக இருக்கட்டும், இது இண்டஸ்ட்ரி நம்பி மட்டும்தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போது 2030 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இன்னும் 20 ஜிகாவாட் வந்து தேவைப்படுது சோலாரில் மட்டும். சோலார் மட்டும். பேட்ரி ஸ்டோரேஜில் வந்து 10,000 மெகாவாட், அதாவது 10 ஜிகாவாட் தேவைப்படுது. விண்டில் மட்டும் இன்னொரு 4 ஜிகாவாட் தேவைப்படுது. இது 2013 வரைக்கும் டிமாண்ட் யூனிட் மட்டும் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போக 2030 வரைக்கும் டார்கெட் பண்ணிங்கன்னா இந்த டிமாண்ட்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை. ஸோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சப்ஸ்டேஷன், நியூ சப்ஸ்டேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும், ஆந்திரா பார்டர் அண்ட் கர்நாடகா பார்டர் வரைக்கும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் 230, 110, 400 லைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய பார்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இதில் மெயினாக இதில் இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இது போக எதுக்கு இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ரொம்ப கம்மி. நீங்கள் சென்னை மட்டும்தான் பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து கடைக்கோடி இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கூட ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 ட்ரெயின் ரன் ஆகுது. இந்த 10 ட்ரெயினுக்கு அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் தேவைப்படுது. ஒரு ஷார்ட்டாக பப்ளிக் யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ தேவைப்படுது. நீங்கள் இந்த வீடு இதில் ஸ்மால் கன்சியூம், இது வந்து பெரிய கன்சியூம், அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். ஸோ இதே மாதிரி புது ஃபேக்ட்ரிஸு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்லி புதுசாக நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் புது பிஸ்னஸ்மேன்ஸ் டெவலப் ஆகி படித்த ஆட்கள் புதுசாக டெவலப் பண்ண சின்ன கான்ஸ்டன்ஸ் எல்டி லைன்ஸ்லாம் வச்சு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இது பெரிய வகையில் பெரிய சப்போர்ட்டாக இந்த எனர்ஜி செட்டாக இருக்கும். இப்போ விண்டு பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் 24 மணி நேரமும் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். சோலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தான். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் 10,000 மெகாவாட் வந்து பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் டெவலப் பண்ணுதுன்னா, 24 மணி நேரம் ப்ரொடக்ஷன் பண்ணதை உடனே கன்சியூம் பண்ண முடியாது. எங்கேயுமே தேக்கி வைக்கிற சிஸ்டம் நம்மளுக்கு இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ தான் பேட்ரி ஸ்டோரேஜாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதை இப்படி படிப்படியாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து இந்த 10,000 மெகாவாட்டை வந்து கொடுத்துட்டாங்கன்னா நைட்டு ப்ரொடக்ஷன் ஆகிறது, ப்ரொடக்ஷன் சேமித்து வச்சு யாருக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி டிஎன் கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்கோன் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிஎன்பின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர்ஸ்லாம் விடறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. டெண்டர்ஸ் வெரி குயிக்காக விட போகிறாங்க. விட்ட பிறகு அந்தந்த சப்ஸ்டேஷன், இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு 100 மெகாவாட் சப்ஸ்டேஷன் அப்படின்னா அந்த 100 மெகாவாட்டுக்கு தேவையான பேட்டரி ஸ்டோரேஜை அங்கே வைக்கிறாங்க. சோலார் வந்து இப்போ வந்து பிஎம்ஏ சிஸ்டம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும், இது என்னென்னா எல்லா மக்களும் தனக்கு தேவையான உணவை எப்படி நம்மளே வேலைக்கு போய் சாப்பாட்டுக்கு தேவையான இதை நம்ம பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த எனர்ஜியையும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களே கொண்டு வரணும். அந்த விழிப்புணர்வு இப்போ தான் மக்கள்கிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லோரும் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு இன்டெப்த்தாக அதுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்களும் இந்த வீட்டுக்கு பிஎம்ஏ சிஸ்டம் போடுற விஷயத்த வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா 1 மெகாவாட் போட்டிங்கன்னா 1 மெகாவாட்டோட மொத்த சார்ஜஸ் 80,000 வருதுன்னா அதில் கவர்மெண்ட் 30,000 மானியம் கொடுக்கும். 40,000 தான். ஸோ இபிக்கு கெட்ட வேண்டிய பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓனாக ஜென்ரேஷன் பண்ணி நம்ம கெட்டவே வேண்டாம், 0 ஆயிரும். ஸோ பேலன்ஸ் யூனிட் இருந்தாலும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. அதுக்கு இயர்லியாக ஒரு பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3,000 ரூபா எனக்கு வந்து நான் வந்து கரண்ட் பில் கட்டுறேன், நான் 2,500 தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், மீதி 500 ரூபாய்க்குள்ள யூனிட்டை இபிக்கு கொடுத்துடலாம். இபி வந்து அதுக்குள்ளே பேமெண்ட்டை பண்ணுது. இப்படி ஆரம்பித்து 2 மெகாவாட்டுக்கு ஒரு மானியம், 2 மெகாவாட்டுக்குன்னா 60,000 மானியம், 3 மெகாவாட்னா 78,000 மானியம். இப்படி கவர்மெண்ட் அந்த சலுகை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சலுகை கொடுத்து எல்லோரும் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லா மக்களும் இதுக்கு வந்து உள்ளே வரணும். இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ எங்களோட தென்காசி, திருநெல்வேலி சர்க்கிள்குள்ளே எல்லா பீப்புள்ஸ் வந்துட்டுருக்காங்க. இது தமிழ்நாடுக்குள்ளே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுனால எல்லாருமே அதில் வந்துட்டுருக்காங்க. விண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இண்டிவிஜுவலாக யாரும் பண்ண முடியாது. ஒன்லி இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ். அதுவும் இந்த விண்டு வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ், ஸ்பின்னிங் மில்ஸு, ஸ்டீல் கம்பெனிஸ், இதே மாதிரி வந்து ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணி. இப்போ இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, மால்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த எனர்ஜி செக்டாரில் ஓனாக கன்சியூம் பண்ணதுக்கு வர்றாங்க.
எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு தேவைக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது எல்லாருமே தனக்கு தேவையானது 70% வரைக்கும் ஓன் ப்ரொடக்ஷனாகவே யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கன்சியூம் பண்ணுறாங்க. இது 100% வரும்போது நம்மளுக்கு எனர்ஜி தட்டுப்பாடே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹாட் டைமில் இப்போ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஹாட் டைமில் வந்து நம்ம வெளியே இருந்து வாங்குகிறோம். ஏதாவது தெர்மல் பவர்லேருந்து நம்ம கவர்மெண்ட் வாங்குது. ஸோ 7 ரூபீஸு 8 ரூபீஸு அப்படி கொடுத்தலாம் இதை நம்ம வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்து நம்மளுக்கு வாங்கி தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை நம்ம இங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸு, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே ஓனாக போட்டு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு வராங்க. பட் 24/7 கொடுக்கறதுக்காக வேண்டி தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு 20 பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை கொண்டு வருது. ஸோ இனி இதுக்கு அடுத்த கட்டம் என்ன டெவலப் பண்ணுறோம்னா பேட்டரி ஸ்டோரேஜ் தான் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சி. ஸோ விண்டு ஆல்ரெடி தேவையான அளவு, அதாவது 225 கிலோவாட்டில் ஆரம்பித்த விண்டு இன்றைக்கி வந்து 5.2 மெகாவாட் வரைக்கும் இருக்குது. 5200 கிலோவாட் வரைக்கும் இருக்குது. ஸோ சோலார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட் பீக்கில் ஆரம்பித்த மாடல் இன்றைக்கி 700+ வாட் பீக் வரைக்கும் இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நம்மளுக்கு தேவையான விஷயத்த மக்கள் தனக்கு தேவையான விஷயத்தை தானே பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து எல்லா மக்களும் உள்ளே வரணும். சேம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஸ், பேங்கர் சப்போர்ட் பண்ணுறாங்க, லோன்ஸ் வகையை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பேங்கும் ரொம்ப ஒரு பார்ட் ஆஃப் இதில். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 crore rupees அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வருது அப்படின்னா அதில் 25% வந்து ஓனர்ஷிப் பண்ணுறாங்க, 70% வந்து கொடுக்குறாங்க. அது கொலாட்ரலே இல்லாமல் பேங்க் கொடுக்குது. எந்த ஒரு கொலாட்ரலும் பேங்க் கொடுக்க வேணாம், அந்த பிளான்ட்டே நம்ம ஒரு கொலாட்ரலாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேங்கர்ஸ் ஒரு சைட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு ரெனியூவலுக்குன்னு ஒவ்வொரு பேங்குக்கும் இந்த ஃபண்டை வந்து அந்தந்த பேங்க்ஸ் வந்து ஒதுக்குது. ஸோ நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தனக்கு தேவையானதை தானே பூர்த்தி பண்ணும். எப்படி இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், இல்லை கொஞ்சம் ஆஃபீஸ் அட்வான்ஸாக போகணுன்னா நம்ம ஒரு 2 வீலர் வாங்கிக்கிறோம், ஒரு கார் வாங்கிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த யூனிட்டையும் தனக்கு தேவையானது மாதிரி எல்லோரும் வாங்கினாங்கன்னா இனி இந்த ரினியூவல் செக்டார் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும். அதுவும் விண்ட் அண்ட் சோலார் கம்பைண்டாக வச்சுருக்க ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டே கம்மி விலைக்கு விற்கலாம். எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் 5 lakhs rupees வருது அப்படின்னா இந்த ரினியூவல் பண்ணும்போது இவங்களோட யூனிட்டோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிடும். இப்போ வந்து ஈபியிலேருந்து ஒரு யூனிட் வாங்கினா 8 ரூபா 25 பைசாவுக்கு வாங்குகிறோம் நம்ம. ஸோ இவங்களே ஓனாக பண்ணும்போது அது 3 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ 5 ரூபா அதில் பெனிஃபிட் ஆகும்போது அந்த 5 ரூபாயில் 1 ரூபாயை அந்த ப்ராடக்ட்டில் லெஸ் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனி ஸ்பின்னிங் மில்லாம் இன்றைக்கி வந்து நல்ல சப்ஸ்டேஷனாக இந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் லாஸ்ட் 2 years ஸ்பின்னிங் மில்ஸ்க்கெல்லாம் அந்த டைம்லையும் இந்த ரினியூவல் செக்டார் தான் அவங்களை பெரிய லெவலில் கை கொடுத்துச்சு. இதுதான் ஸ்டீல் கம்பெனிஸ், எல்லா கம்பெனி. ஏன்னா ஸ்டீல்லாம் வேரியபிள் ப்ரைஸில் மாறும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு நாள் ஸ்டீல் ப்ரைஸ் ஏறும், ஒரு நாள். அப்போ இந்த மாதிரி ரினியூவல் செக்டார் ஓனாக வச்சுருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு தேவையை நம்மளே எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாமே குட் ஆயிரும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் ஒரு 70% பீப்புள்ஸ் ஓன் மேக்கிங் ஓன் கன்சியூம் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 30% பீப்புள்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் பீப்புள் வர வேண்டியிருக்கு. ஸோ இது போக மக்களும் தனக்கு தேவையானது தானே. இப்போ ஏன்னா பெரிய பேடன் டிஎன் கவர்மெண்ட் யாருன்னா அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும், ஸோ அது போக சாதாரண பாமர மக்களுக்கு தான். இவங்களுக்கு தான் இந்த யூனிட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம். இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டெப் வர மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ஓனாக அவங்களே போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துலேருந்து ரிலீஃப் ஆவாங்க. ஆட்டோமேட்டிக் இவங்க ரிலீஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டை ரிலீஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க இந்த விலையே இருந்து வாங்க வேண்டிய எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ மக்கள் எல்லாருமே தனக்குள்ள யூனிட்டை தானே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு வரணும். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு 60,000 ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னா 30,000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது. 78,000 ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னா 1,30,30,000 ரூபா ப்ராஜெக்ட்னா அதை மக்களுக்கு வந்து 60,000 ரூபா அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் 78,000 மட்டும்தான் மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் இந்த ரினியூவல் செக்டார் பற்றி மெயினாக புரிஞ்சுக்கணும். ஓன் மேக்கிங். ஸோ எப்படி சாப்பாடு நம்மளுக்கு தேவையை நம்மளே பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி இதையும் ஒரு ஓன் மேக்கிங்காக பண்ணால் குட் அண்ட் வெல்லாக இருக்கும். ஸ்மால் கன்சியூமர்ஸை வந்து விட்டுருவோம் சார். தமிழ்நாடு பொறுத்தவரையும் இந்தியாவிலேயே அதிக இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆமாம். எந்த அளவுக்கு சார் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அவங்க வந்து ரினியூவபிள்? ரொம்ப இன்ட்ரெஸ்டட் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நேற்றுக்கு வந்து சோலாரோட ஹையஸ்ட் ஜென்ரேஷன் நேற்றுக்கு தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் பெல்ட்டில் ஒரு 1000 கம்பெனி இருக்குன்னா 800 பீப்புள்ஸ் 800 கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ரினியூவபிள்குள்ளே வந்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 200 அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளால் ஏதாவது வராமல் இருக்கலாம். தட்ஸ் ஆல். அதனால எல்லாருமே சொன்னல உங்களுக்கு டோட்டல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில்
இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியலில் 100% யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள 70% ஓன் மேக்கிங் வந்துட்டாங்க. ஓகே சார். இப்போ இந்தியா ஓவரால் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு ஈக்லிபிரியம் அந்த பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்குது. ஆமாம். இந்த சூரிய வெளிச்சம்லாம் ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப இது இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த சோலார் விண்டு இந்த ரெண்டுமே வந்து ரினியூவபிளில் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள்? தமிழ்நாட்டுக்கு தான் அதிக சாதகம். அதாவது முதல்ல ஆசியாவிலேயே முதல் விண்டுமில் நிறுவப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கயத்தாரில் தான். ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு விண்மில் இண்டஸ்ட்ரி நிறுவப்பட்டது வந்து கயத்தாரில் தான். ஸோ ஆசியாவிலே இன்றைக்கும் ஹையஸ்ட் விண்ட் பேஸ் இருக்குது முப்பந்த லேண்டு காவல் கிணறு ஏரியா தான். ஆசியாவிலே ஹையஸ்ட் விண்ட் இருக்கிற ஏரியா. வருஷத்தில் 11 மாதம் விண்ட் இருக்கும். 11 மாதமும் காற்றடிக்கும் முப்பந்தல்ல. ஆசியாவிலேயே அதான் ஹையஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ அதனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ குஜராத் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து சோலாருக்கும் விண்டுக்கும் தேவையான இடம் இன்னும் இருக்குது. ஸோ இப்போ கூட லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months பேக் வந்து கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. அதாவது புறம்போக்கு இடம், இந்த புறம்போக்கில் இருக்க இடத்துல நீங்கள் ரினியூவபிளுக்கு இதே மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குது. அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி வேஸ்ட் நிலங்கள்லாம் வந்து யாருக்குமே யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் நிலங்கள்லாம் இந்த மாதிரி சோலார் போடுறதுக்கு இது பண்ணுறது. ஆக்சுவலி இதனால அக்ரிகல்ச்சர் எதுவும் வம்பாயிருமா அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணிங்கன்னா நாட் பாசிபிள். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பார்ட்டிங்கிறது வேறு, நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கொண்டு வருதுங்கிறது வேறு. ஸோ இதில் இன்றைக்கி தேவையான இப்போ 1 மெகாவாட்டுக்கு ஃபஸ்ட்டு 5 acres தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் 2.7 acreலேயே நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம 50-50க்கு வந்துட்டோம். இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு வைங்களேன், ஒரு 1.5 1.7 acresல நீங்கள் இது வந்துடும். ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் அந்த 5 acresக்கு 4-5 years முன்னாடி பிவிஎஸ்எல்லோட டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 760 வாட் பீக் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. 760 இதெல்லாம் 150 வாட் பீக்கில் இருந்துச்சு. சைஸ் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி கன்சியூமர் குறைய என்ன ஆகும்னா உங்களுக்கு போடுற இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி வருது. வேறு விண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முந்திலாம் இடத்த ஃபுல்லாக வாங்குவாங்க. இப்போ விண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த மட்டும் ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் அதுக்குள்ளே வாங்கிட்டு மீதியெல்லாம் லீஸ். அப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னே அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். ஸோ இப்போ எங்களோட கம்பெனியில் நாங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கோம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். எங்களோட சோலார் பிளான்ட்டுக்குள்ளேயே நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சரும் ஒரு பக்கம் டெவலப் பண்ணலாம். சோலார் இருக்கிற லேண்ட்லேயே அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு அவ்வளோ கேப் இடம் கிடக்கல, எதுவுமே நெருங்கி இருக்காது. எப்படி புல் வளரதான் செய்யுது அந்த இடத்துல. அப்போ ஏன் அதில் வந்து தானியங்கள் வர வைக்க முடியாது. நீங்கள் வேறு மாதிரி, அதாவது ஒரு லாங் ப்ராக்ரஸ். இப்போ நீங்கள் வந்து அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா கத்தாழையை தனியாக விளைய வைக்கிறாங்க, தோலுக்கு பதிலாக செருப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டெவலப் பண்ணலாம். பட் எங்களோட ஆரம்பம் தான் இது. ஸோ நாங்கள் இன்னும் அதுக்கு முழுசாக நாங்கள் அதுக்குள்ளே எதுவுமே போகலை. ஓகே சார். இப்போ ஓவராலாக வந்து விண்டை பொறுத்தவரையும் விண்டுக்கு எவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்குது சார்? ஏன்னா அது பர்டிகுலராக ஒவ்வொரு பிளேஸில் நீங்கள் கயத்தாறு சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி ஆரல்வாய் மொழி சார். ஆக்சுவலி இது வந்து விண்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை நீங்கள் தான் கான்செப்ட்டுங்க. இங்கே ஆரம்பித்து, அதாவது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத்தோட பாகிஸ்தான் பார்டரில் போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முடியும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வருது விண்ட் பாஸ் வச்சு தான் வந்து இப்போ வந்து தென்காசி எடுத்துன்னா செங்கோட்டை புனலுமாங்க, புளியரை புனலுமாங்க, அதுலேருந்து வர்ற வாயு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா பாலக்காடு, தேனியை பார்த்திங்கன்னா மூணாறு. இதுதான் கான்செப்ட்டுங்க. அங்கேருந்து வரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி வரக்கூடிய வந்து காற்று தான் நேராக உங்களுக்கு இங்கே வரைக்கும் வருது, நேராக வந்து கடல்கிட்ட முடியும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேகமான காற்று அப்படியே நேராக குறைஞ்சி இங்கே வரைக்கும் வந்துடும் பார்த்திங்க. ஸோ இதுக்கு அடுத்தது தான் டெக்னாலஜி டெவலப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸ் 1 சைட்டு, கிளாஸ் 2 சைட்டு, கிளாஸ் 3 சைட்டு. கிளாஸ் 1 சைட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் 1 சைட்டுங்கிறது தென்காசி, பொள்ளாச்சி, நம்ம உடுமலைப்பேட்டை அண்டு தேனி, இதான் கிளாஸ் 1. கிளாஸ் 2ன்னா அதுக்கு பின்னாடி இருக்க தாராபுரம், தென்காசிக்கு பின்னாடி இருக்க தேவர்குளம், இதுதான் கிளாஸ் 2. கிளாஸ் 3 சைட்டுனா அதுக்கு பின்னாடி இருக்க விளாத்திக்குளம், ஓட்டப்பிராரம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரூர், மூலனூர்லாம் கிளாஸ் 3. ஸோ இப்படி தான் பேக் கிளாஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு திருச்சி வரைக்கும் இப்போ கிளாஸ் 3. அங்கே வராது. இங்கே எப்படின்னா இது வந்து கிளாஸ் 3 சைட். இங்கே எப்படின்னா ஆவரேஜ் விண்ட் இருக்கும். இங்கே எப்படின்னா டெக்னாலஜி டெவலப் பண்ணி மிஷினோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரோட்டாரோட டயாம் அங்கே பிளேடை லென்த் பண்ணி அந்த இடத்துலையும் அந்த விண்டு பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. டெக்னாலஜியை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு இந்த இடம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு வேண்டி இந்த பிஸ்னஸ் இந்த தேவை இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எனர்ஜி அப்படின்னா அது அந்த எக்ஸாம்பிள் ட்ரெயின் சொன்னேன். உங்களுக்கு தேவை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா,
அப்போ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துக்கிட்டே தானே இருக்கணும். இப்போ நம்ம வந்து பெட்ரோல் வச்சு இப்போ மண்ணெண்ணெய் வச்சு ஓட்டினோம் புல்லட்டை, அப்புறம் அது வந்து டீசலாக மாறிச்சு, இப்போ அது பெட்ரோலாக மாறிச்சு, இப்போ அது வந்து எலக்ட்ரிக்கலாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உள்ள கன்வெர்ட்டரில் மிஷினை டெவலப் பண்ணி அதோட டெக்னாலஜியை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மிஷினில் கிளாஸ் 3 மிஷின். இப்போ நீங்கள் தருமபுரி அங்கெல்லாம் மிஷின் போடலாம்னா போடலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த கட்ட கிளாஸ் 4 மிஷின்ஸ் அந்த லெவல், அந்த IEC3 அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டாக மாறணும். ஸோ அது டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமல் இருக்கவே இருக்கு. கிளாஸ் 1 ஏரியாலைக்கும் கிளாஸ் 3க்கும் வந்து இப்போ கண்டினியூஸாக இருக்குமா? அது 10 மாதம் ஓடுது அப்படின்னா இங்கேயும் கண்டினியூஸாக இருக்கும் விண்டு. ஆனால் என்ன இருக்கும்னா அதோட பிளேடு வெயிட் கம்மி பண்ணிடுவாங்க, பிளேடோட லென்த்தை கூட்டிடுவாங்க. அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அது அகலமாக்க அதோட ஜென்ரேஷன் கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதே தான் சோலார் இருக்கும். இப்போ தென்காசி, பொள்ளாச்சி, பாலக்காடு இங்கெல்லாம் சோலார் பெருசாக நீங்கள் வந்து இன்னும் பண்ணலை. என்ன காரணம்னா அங்கெல்லாம் வந்து அடிக்கடி மழை பெய்யுங்கிற காரணத்துக்கு வேண்டி இப்போ அதுக்கு வந்து பிளாக் தின்னு சொல்லி சோலார் டெவலப் பண்ணுது. அதாவது இப்போ நீங்கள் அப்ராட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி பனிக்காலங்கள், அங்கேயும் சோலார் எப்படி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுது? சன்லைட் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த டெக்னாலஜியை வந்து அந்தந்த கம்பெனி பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் R&D டீம் இருக்கும், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை வச்சு தான் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது. அதனால் நீங்கள் விண்டு வந்து அடிக்கிற இடத்துல இல்லாமல் கம்மியாக அடிக்கிற இடத்துல மாற்றலாம். அதனால சில இடத்துல போட முடியாது. இப்போ சென்னையிலையும் காற்றடிக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சம்டைமில் பாருங்கள் நல்லா காற்றடிக்கும். ஏன் இங்கே நடக்கலை அப்படின்னா இங்கே அந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க, அப்புறம் லேண்ட் காஸ்டஸு, இதெல்லாம் ப்ராஜெக்ட் வைபிலிட்டி வராது. அதனால நீங்கள் கிளாஸ் 1 கிளாஸ் 2 நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜியில் லோயராக காற்றடிக்கிறதுலையும் விண்மில் பண்ணலாம். அப்போ சென்னையில் கிளாஸ் 3 பிடிச்சிக்கலாமா? பண்ணலாம். கிளாஸ் 3 தான். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் தான். அடுத்த கட்டத்துக்கு ஆஃப்ஷோர் மிஷின் போகிறோம் இல்லையா, அது கேட்கலாம். இப்போ ஆஃப்ஷோர்ஸ் வந்து எல்லாமே ஓகே ஆகி எல்லாம் அப்ரூவல் ஆகி நம்மளோட சென்னையில் ஆரம்பித்து நேராக வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிஷின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதோட R&Dலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவர்மெண்ட் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அது வந்து நம்ம அதை பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஒரு இடத்துல நீங்கள் பண்ணலான்னு சொன்ன பிறகு தான் நம்ம போய் பண்ணுவோம். பட் அதோட எல்லாம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% பண்ணாங்க. அதோட டார்கெட் எனக்கு தெரிஞ்சு 9 ஜிகாவாட் வச்சுருக்காங்க. லேண்டில் பண்ணுறதுக்கும் ஆஃப் ஷோரில் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு என்ன மாதிரி சார்? உங்களுக்கு கடலில் வந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இதோட ஹையர் கெப்பாசிட்டி மிஷின். இப்போ நான் வந்து 5.2 மெகாவாட் சொல்கிறேன், அங்கெல்லாம் 8 மெகாவாட்டு, 10 மெகாவாட்டு, 12 மெகாவாட் மிஷின்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மிஷின் 24 மணி நேரம் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால அதுக்கு உள்ள பட்ஜெட்ஸ்லாம் ரெடி பண்ணி இப்போ டென்மார்க்லேருந்து டீம்லாம் வந்து நம்மளோட சிஎம், நம்ம தமிழ்நாடு சிஎம்லாம் மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ராக்ரஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது நம்ம கவர்மெண்ட் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் அதுக்குள்ளே அறிவிப்பை கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கான 200% இருக்குது, 200% இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் காலங்கள் தேவைப்படுது. அதுக்குள்ள காலங்கள், அதுக்குள்ள எல்லா விஷயங்கள், அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதெல்லாமே கொஞ்சம் பெருசு. ஸோ அது கவர்மெண்ட்டே சில விஷயங்கள் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் அது கவர்மெண்ட் தான் அதோட விஷயத்தை பண்ணும். பட் அது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பொட்டென்ஷியல், அந்த 24/7 ப்ரொடக்ஷன் பொட்டென்ஷியல் அங்கே தான் இருக்குது. சோர்ஸ்லாம் இருக்குது. இப்போ யூகே எடுத்துக்கோங்க, யூரோப் கண்ட்ரி எடுத்துக்கோங்க, நீங்கள் US அண்டு இதே மாதிரி சைனா அண்டு எல்லா கண்ட்ரிலையும் எல்லா ஆஃப் சோர்ஸ் வந்து பயங்கர டெவலப், பயங்கர ப்ரொடக்ஷன். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த் பேக்லாம் நீங்கள் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி யூனிட்டை வாங்குறதுக்கே ஆள் இல்லை. யூரோப் கண்ட்ரீஸில் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. யூகேலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிலாம் நடந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆஃப் சோர்ஸ் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு, நம்ம இந்தியா. ரொம்ப நாள் அந்த விண்ட் ஃபீல்டில் இருக்கீங்கிறத கேட்குறேன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆஃப் ஷோர் பொறுத்தவரையும் எந்த பகுதியில் வந்து ரொம்ப அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது? அதிகமாக கடல் அலை வராத இந்த பாக்ஸ் எல்லாம் சந்திலாம் இருக்குது. ஸோ அங்கே இனிஷியேட் பண்ணணுமா, இல்லை அதிகமாக வேவ்ஸ் அலைகள் வீசுகிற இடங்கள் தான் அதிக பாசிபிலிட்டிங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு விண்ட் அலைகள் எப்படி ஒரு காற்றால் தானே அலைகள் உருவாகுது. இப்போ எதுக்காக வேண்டி கோவாவுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறோம், அந்த அலைகள் கம்மி, அப்போ காற்று அங்கே கம்மி. இப்போ ஏன் கோவா பீச்சை அறிவிக்கிறாங்க, ஏன் பாண்டிச்சேரியை பீச்சை அறிவிக்கிறாங்க, ஏன் ஃபாரினர்ஸ் இதெல்லாம் வந்து காற்றுகள், வாயுகள் வந்து அந்த வாயு மேடுங்கிறது வந்து கம்மியாக இருந்ததுனால தான் அந்த இடத்துல அப்படி அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை லேண்ட் அந்த சீஷோர் எவ்வளோ தூரத்தில் வைக்கலாம் சார் உள்ள? அதோட கடலோட ஆழத்தை பொறுத்து அந்த எந்த அளவுக்கு மேடுகள் இருக்கோ அங்கே தான் அதை புட்டிங் பண்ணுவாங்க. அங்கே தான் இன்ஸ்டால் ஆர்டிஃபிஷியலாக. அதெல்லாம் வந்து தனியாக R&D, அதுக்கெல்லாம் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம எப்படி இங்கே வந்து மெட்ரோவை பார்க்கும்போது ஒரு பெருசாக பார்த்தோமோ
அதே மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய இது அப்ராடில் பெருசாக நடந்துகிட்ருக்கு. அப்ராட் டீம் தான் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் டீமை தான் கனெக்ட் பண்ணி அதோட டெக்னாலஜிலாம் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்தவரையும் நீங்கள் யாருக்கெல்லாம் இதுவரையும் வந்து பிளான்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம்? நாங்கள் வந்து விண்மில்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாந்தி ஃபீட்ஸ் ஃபார் கோயம்புத்தூர், சந்தோஷ் கார்பன்ஸ் திருப்பூர், அப்புறம் கேபிஆர் மில்ஸ் கோயம்புத்தூர், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் பெல்ட்டில். சென்னையில் வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோருக்கு சோலார் பண்ணியிருக்கோம், சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எக்ஸ்பிரஸ் அவனிக்கு பண்ணியிருக்கோம், ஹோட்டல் லீலா பேலஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே உள்ள இது ஒரு பிராண்டடாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியும்னாரு. இதே மாதிரி சின்ன சின்ன ஆட்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 மெகாவாட் பண்ண கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மால்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இன்னும் வரல, இன்னும் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய கன்சியூம் இருக்காது இல்லையா, உங்களுக்கு தேவை அதிகம் இருக்கணும் இல்லையா. இப்போ மால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவனியோட மால் வந்து உங்களுக்கு மார்னிங் 10 o'clock ஆரம்பிக்கிற பீக் நைட்டு 2 o'clock வரைக்கும் இருக்குது. 11 o'clock பீக்கு 2 o'clock வரைக்கும் சினிமா தேட்டர்லாம் இருக்கிறது. இப்போ லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு ஓன் கன்சியூமாக ஒரு பப்ளிக் செக்டார் வந்தாங்கன்னா அவங்க தான் முதல்ல வந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ சூப்பர் சரவணா ஸ்டோர் பண்ணிடுறோம். மால்லாம் வந்து அவங்களுக்கு தேவையானது டான்ஜெட் கோட் இருந்து வாங்காமல் முழுசாவே பண்ண முடியும். அதுதான் மெயினாக இந்த சோலார் அண்ட் விண்டோட கான்செப்டே. உங்களுக்கு தேவையானது தானே. இப்போ வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் வந்து பிளான்டும் இருக்குது, 10 megawatt சோலாரும் இருக்குது, அண்ட் விண்மில்லும் வச்சிருக்கிறாங்க. 24 hours அவங்க எடுத்துக்கலாம். அதை வச்சு எடுத்துக்கிறேன். இல்லை ஒரு 20% டன்ஸுக்கு டிபெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டாக்கு வர அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் வரந்தாண்டியும் அந்த விஷயத்தை அவங்க பண்ணி தான் ஆகும். அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் பற்றி சொல்லுங்க சார். அந்த 10 gigawatt, அந்த 10 gigawatt 10 gigawatt இடத்துலலாம் இருக்கும் சார். அது என்ன மாதிரி? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு முதல்ல வந்து சப்ஸ்டேஷனுக்கு அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு 1 gigawatt 1000 மெகாவாட்டை சப்ஸ்டேஷன் டெண்டர் விடுறாங்க. அந்தந்த சப்ஸ்டேஷன், அதாவது சப்ஸ்டேஷனில் இப்போ 100 மெகாவாட் சப்ஸ்டேஷன்னா அங்கே ஒரு 100 மெகாவாட்டுக்கு வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு 1000 யூனிட் அதில் இன்புட் பண்ண முடியும். ஆனால் கன்சியூமர் யூஸ் பண்ணுறது வெறும் 850 கிலோவாட் தான் நீங்கள் பண்ண முடியும்.